எங்களுடைய திருமண நாள் மார்ச் 22, உலக தண்ணீர் தினம். அந்த நீர் தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாளில் தான் எங்களுக்கு அகிலாண்டேஸ்வரி கோயில், திருவானைக்கோவிலில் இருக்கிற அகிலாண்டேஸ்வரி கோயிலில் திருமணம் வந்து நடந்துச்சு. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மனுக்கு 3வது பூச்சொரிதல் விழா அன்னைக்கு எங்களுடைய திருமண நாள் கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை வந்து வந்திருக்கு. ஸோ நான் கட்டியிருக்கிற saree வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அன்பு தோழி மெர்சி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மாதா கோவிலில் அவங்க மாதாவுக்கு கட்டின சாரியை எனக்கு வந்து gift பண்ணாங்க. இதை வந்து நான் ஏற்கனவே ஒரு தடவை ஷார்ட்ஸில் வந்து கொடுத்துருப்பேன். என் ஃப்ரெண்டு கொடுத்த சாரியை தான் இந்த தடவை நான் வந்து வெட்டிங் டேக்கு வந்து நான் கட்டியிருந்தேன். அதுவும் மாரியம்மனை கும்பிட்ற நான் மேரி அம்மாவோட சாரியை வந்து கட்டினதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நேற்று சமயபுரம் மாரியம்மனுக்கு 3ஆம் பூ போடும்போது கரெக்டாக அஷ்டலட்சுமி விளக்கு ஏற்றி வணங்கும் போது கரெக்டாக அந்த ரோஜா பூ இதழ்கள் வந்து அப்படியே வந்து கொட்டுச்சு. அதை தான் உங்கள்கிட்ட காமிச்சேன். அதை கொட்டி முடித்தோடனே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். குலதெய்வ விளக்கு ஏற்றினேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்து பூவெல்லாம் போட்டுட்டு போயிட்டேன். அவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூ வந்து விழலை. நான் கரெக்டாக அந்த அஷ்டலட்சுமி தீபம் வந்து ஏற்றிட்டு நல்லபடியாக வேண்டிட்டு நீ கூட இருக்கன்னு சொல்லி நான் நினச்சேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிங் டேல கிடைச்ச முதல் பிளஸ்ஸிங்னே நான் சொல்லுவேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் நம்மளுடைய பூவை வந்து ஏற்றுக்கிட்டாங்க, அவங்க சந்தோஷப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு இதை விட வந்து ஒரு பெரிய சாட்சி வந்து தேவையில்லை. இது வந்து மூட நம்பிக்கையான்னு சொல்லி யார் வேணா இது வேணா பேசலாம். ஆனால் வந்து அனுபவபூர்வமாக ஒரு விஷயத்த வந்து உணர்றவங்களுக்கு மட்டும்தான் அவங்க பக்கத்தில் இருக்க நியாயம் வந்து புரியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். எனக்கு வந்து நான் சாமி கும்பிடும் போது பூ விழணும், பள்ளி சத்தம் போடணும், அதே மாதிரி யாராவது வந்து நம்ம வீட்டு வாசல் நல்ல வாக்கு சொல்லணும், அந்த மாதிரி நான் எதிர்பார்ப்பேன். அது திடீர்னு ஒரு நாள் நடக்கும், திடீர்னு சில சமயத்தில் வந்து எதிர்பாராம நடக்கும். கோமாதா வந்து உணவு கேட்கும். இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆனால் வந்து பூச்சொரிதல் விழா அன்னைக்கு மாரியம்மன்ட்ட இருந்து பூ விழுந்ததுங்கிறது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் தான் இல்லையா? ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து காலையிலேயே வந்து பூஜை பண்ணிட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். எங்கள் அம்மாட்ட, அதுக்கப்புறம் எங்கள் மாமனார் மாமியார்ட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கணுங்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிங் டே அன்னைக்கு இது வரைக்கும் நான் போகாத ஒரு கோவிலுக்கு நான் வந்து போனேன். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அதை கொடுக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆசை. ஏன்னா இன்னைக்கு கிருத்திகை தான், இன்னைக்கும் கொடுத்துருக்கலாம். ஆனால் இந்த வீடியோ வந்து கண்டினியூஷனாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வரும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை சஷ்டி அன்னைக்கு முருகனுக்கு உகந்த அந்த நாளில் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முருகன் எந்த முருகன் கோவிலுக்கு நாங்கள் போனோம், அந்த கோவிலுடைய சிறப்பு என்ன, எவ்வளோ பெரிய மகத்துவமான கோவிலுக்கு நம்ம போயிருக்கோம் அப்படிங்கிறத நாங்கள் வந்து உங்களுக்கு நாளைக்கு லாங் வீடியோவில் நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் முருக பக்தராக இருந்தாலும் சரி, சமயபுரம் மாரியம்மன் பக்தராக இருந்தாலும் சரி, பெருமாள் பக்தராக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சிவன் பக்தராக இருந்தாலும் சரி, விநாயகர் பக்தராக இருந்தாலும் சரி, நான் எல்லாருடைய பக்தரும் தான். ஸோ அதனால் இன்னைக்கு பஞ்சமி திதி வாராகிக்கு வேற சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் வந்து அதிகாலையில் 12:16 தொடங்கி இன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 9:54 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி இருக்குது, கிருத்திகை நட்சத்திரம். அதனால் முருக வழிபாடு வந்து செய்கிறதும் பஞ்சமி நாயகியான வாராகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அபிஷேகம் சாயங்காலம் வந்து பண்ண போகிறேன். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் பூச்சொரிதல் விழா அன்னைக்கு சமயபுரம் மாரியம்மனை ரொம்ப சந்தோஷப்படுத்தின மாதிரி எனக்கே வந்து ஒரு ஃபீல் ஆச்சு. நல்லபடியாக வந்து வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா கிளம்புனோம். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா திருமண நாள் அப்படின்னாலே அந்த கோயிலுக்கு போகிறதுனா அகிலாண்டேஸ்வரி கோயில் தான். ஏன்னா அங்கே தான் எங்கள் திருமணம் நடந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் இல்லை, இந்த கோயிலுக்கு நம்ம போய் ரொம்ப நாள் ஆச்சு, நான் போயிருக்கேன், நீ போனதே இல்லை, கண்டிப்பாக நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ அவங்கக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் வாங்கிட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து கொடுத்தாங்க. இந்த வருஷம் வெட்டிங் டேக்கு நான் எதுவுமே கிஃப்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கிட்டே வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு விபூதி குங்குமம்லாம் வச்சுக்கிட்டோம். ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் யோகி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் வந்து பண்ணியிருந்தான். அது என்னன்னா கல்யாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்தப்போ நாங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலை. அது எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஒரு நாள் யோகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதனால் இந்த வெட்டிங் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோதிரத்தை வந்து போட்டு அதை யார் எடுக்கிறது அப்படின்னு ஒரு கேமு. அதில் வந்து அவங்க அப்பா தான் ஜெயிச்சாரு.
ஜெயிச்சுட்டு வந்து போட்டு விட்டாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கல்யாணத்தப்ப நடக்கலை. எங்கள் கல்யாணத்தப்ப நிறைய விஷயங்கள் வந்து நான் மிஸ் பண்ணேன். ஏன்னா காதல் திருமணம் அப்படிங்கிறனால. ஆனால் பத்திரிக்கை அடிச்சு தான் எல்லாத்துக்கும் கொடுத்தோம். கொடுத்தவங்க எல்லாருமே வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க. ஆனால் வீட்டில் வந்து நிறைய எதிர்ப்புகள்லாம் இருக்கும் இல்லையா, சில மனஸ்தாபங்கள் எல்லாமே இருந்தனால அப்போ வந்து நிறைவேறாத சின்ன சின்ன ஆசைகள்லாம் நான் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நிறைவேற்றிக்குவேன். என்னுடைய சந்தோஷம் எப்போவுமே என்னுடைய கையில் தான். அப்போ நடக்காட்டி என்ன, 10 வருஷம் கழிச்சு இப்போ நடக்குது இல்லை, இதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து பிளான் பண்ணோம். ஸோ அதே மாதிரி எல்லாமே நடக்குது. யோகினால வந்து இந்த மோதிரம் ஆசை வந்து பார்த்து தண்ணிக்குள்ளே மோதிரம் போட்டு எடுக்கிறது வந்து நிறைவேறிடுச்சு. அப்புறம் அத்தை வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா விளக்கேற்ற சொன்னாங்க. அங்கே வந்து மாமா வீட்டுக்கு வந்துட்டு அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணி வச்சுருந்தாங்களா, அங்கேயும் வந்து சாமி கும்பிட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விளக்கேற்றுற வாய்ப்பு வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ அதனால் அத்தைங்கள்ட்டையும் மாமாட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு நல்லபடியாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுனாங்க. ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்தது. அவங்களாம் வந்து வேலை பார்த்துக்கிட்டதுனால அப்படி இப்படியே போட்டு வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மட்டும் தான் கோவிலுக்கு போகிறோம். ஏன் அப்படின்னா வீட்டில் வந்து அடுத்த வாரம் வந்து எங்கள் மாமனாரோட அம்மாவுக்கு வந்து திதி வருது. அதனால் இப்போயே வந்து வீடு வாசலாம் சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்ஸ்டியூட்டுக்குலாம் போகிற வேலை இருக்கும், நம்மளால வந்து பண்ண முடியாதுங்கனால அதை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நல்லபடியாக வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் வந்து அவங்களோட முடிஞ்ச அமௌண்ட்டை வந்து கொடுத்தாங்க. அதையும் வந்து சந்தோஷமாக வாங்கிட்டு அங்கே தெருவில் இருக்கிற பிள்ளையார் ரெட்டை பிள்ளையாரை வந்து வணங்கிட்டு அங்கேயும் வந்து அவருடைய ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு நாங்கள் வந்து வெளியே வந்து கிளம்பணும். போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பிள் இன்னில் வந்து ஸ்ரீரங்கம் திருவானைக்கோவில் இருக்க டெம்பிள் இன்னில் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். காலை டிஃபனை வந்து முடிச்சிட்டோம். ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த வெட்டிங் டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. யோகி வந்து ரொம்ப எங்களை வந்து ஹாப்பியாக வந்து பார்த்துக்கிட்டான். நிறைய விஷயங்கள் வந்து அவன் வந்து மனசில் இருக்கிறதெல்லாம் சொன்னான். நிறைய விஷயங்கள் வந்து அவனோட ஆக்டிவிட்டிலே தெரிஞ்சுது. ஒரு அம்மா அப்பா வந்து எப்படி ஹாப்பியாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணான். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து அவன் பண்ணான். அதை வந்து நாளைக்கு நாங்கள் வந்து இப்போ போகிற கோவில் எந்த கோவில் அப்படிங்கிறத நீங்கள் போர்டை பார்க்கும்போது தெரிஞ்சிருப்பீங்க. அந்த கோவிலோட சிறப்புகளையும் அந்த கோவிலை பற்றியும் அந்த கோவிலில் என்னெல்லாம் அதிசயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் லாங் வீடியோவில் கொடுக்குறேன். ஏன்னா இதையே நான் கொடுத்தேன்னா லென்த்தாக போயிடும். ஸோ எங்கள் வெட்டிங் டேல பெரியவங்க ஆசீர்வாதத்தோடையும் பெற்றோர்களோட ஆசீர்வாதத்தையும் கடவுளோட ஆசீர்வாதத்தோடையும் அந்த சமயபுரம் மாரியம்மனுடைய ஆசீர்வாதத்தோடையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வந்து நிறைவடைஞ்சிருச்சு. இது வந்து எங்கள் சின்ன மாமியார் வீட்டுக்கு, அதாவது எங்கள் வீட்டோட சித்தி வீட்டுக்கு வந்து போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த கிஃப்ட் வந்து கொடுத்தாங்க. வெட்டிங் டேக்கு இந்த வெறும் கையோட அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கப்பன் சாசர் வந்து கொடுத்தாங்க. நல்ல மதியம் சாப்பாடு வந்து போட்டாங்க. எங்களுக்கு பிடிச்ச சாப்பாடாக வந்து போட்டாங்க. எனக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. மனசும் வயிறும் ரொம்பிருச்சு. எல்லாமே வந்து நல்லபடியாக நடந்துச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஹாப்பினஸை கொடுத்துருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எளிமையான முறையில் வந்து கோவிலுக்கு தான் போனோம். ஆனால் ரொம்ப கிராண்டாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தனால அப்படி தோணுச்சா என்னன்னு தெரியல. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு போகிற வீடியோவில் இன்னும் நிறைய சந்தோஷங்கள் உங்களுக்கு இருக்கும். நிறைய வந்து பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதுக்கான தீர்வுகள் வந்து கிடைக்கும். அதை பற்றி நான் போகும்போதே நான் வந்து வாசலில் ஏறுறதுக்கு முன்னாடியே எனக்கு முருகன் வந்து அந்த அருளை வந்து காட்டிட்டாரு. ஸோ அது எல்லாமே நாளைக்கு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.